இதுல பேசுனவங்க சரியா படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல நான் ஏன் தன்பான்ல செயற்கையாளராக மாறினேன்ட்டு கதாநாயகி சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த படத்துல நான் ஏன் தன்பாலின செயற்கையாளராக மாறினேன், அதுக்கான காரணம் என்னன்னு படத்துல கதாநாயகி சொல்லியிருக்காங்கல்ல இல்லையா? இல்ல 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 நான் சொல்ற படத்துல கதாநாயகி சொல்றா, இந்த மாதிரி நீங்க ஒரு பொம்மை கொடுத்தீங்களே, அந்த பொம்மை மிஸ் ஆனதுன்னா இப்படி ஆறுனேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலையா? அந்த அம்மா கிட்ட இருந்து இந்த பாசம் கிடைத்திருக்குமே ஆனால் இவ நிச்சயமா தன்பாலின சேர்க்கையாளர் ஆயிருக்க மாட்டா. ஆமாவா இல்லையா? இல்ல எப்படி இல்ல? நீங்க கதாநாயகி சொல்றல, அது கருத்து கதையில இப்படி சொல்லலையா? சொல்லல சார். இது இப்படி சொல்லுங்க. இல்ல அவ அதுல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் பிறந்திருந்தே இப்படிதான், அது வந்து எனக்கு வெளியே சொல்ல முடியல, அதனால இந்த பொம்மையை நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பொம்மை கிட்ட தான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாம போயிடுச்சு. அவங்க அம்மாக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் பொண்ணு ஏதோ டிஃபரெண்டா இருக்காளேன்னு. அந்த பொம்மை கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையே. இல்ல தெரிஞ்சிருக்கலாம் சார். நான் என்ன சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க அந்த அம்மா பொது உடைம தண்ணி அடிக்கிறா கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு ஆமாவா இல்லையா சார்? சொல்லுங்க. ஆமான்னு சொல்லு. இல்ல ஆமா இல்லன்னா சொல்ல முடியாது சார். இது வந்து கதை, இது அப்படியும் இருக்கலாம் இப்படி கதைன்னு சொல்லுங்க, அது வரை ஒத்துக்கிறேன். இல்ல சொல்றத கேளுங்க. பாசம் கிடைக்காததுனால இந்த செக்சுவாலிட்டி மாறுதுன்றது புதுசா நீங்க சொல்லி தெரிய ஒரு அறிவா இருக்கு எனக்கு. அதை பத்தி நீ டீடைலா சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து எங்கேயுமே நான் படிக்கல தெரிஞ்சுக்கல. அதாவது பாசம் கிடைக்கலன்றதுனால செக்சுவாலிட்டி மாறுன்றது புதுவிதமான ஒரு சயின்ஸா இருக்கு நீங்க சொல்றது. இன்னொன்னு என்ன, நாம வல்லரசு நாடு நினைக்கிற அமெரிக்காவிலே ட்ரம்ப் முதல்ல போட்ட கையெழுத்தே திருநங்கையே கிடையாடா, ஆண்பால் பெண்பால் தான் கையெழுத்து போடுறாரு இல்லையா? அதுக்கு உலக நாடு ஒத்துக்கவே இல்லையா? அந்த பேச்சுல கிடையாது. சொன்ன உண்டா? அவங்க திருநங்கையா அப்படியும் காட்டலீங்க படத்துல. இல்ல திருநங்கையாவும் காட்டல. அவங்க திருநம்பி இல்ல, அப்படி திருநம்பின்னு அப்படி இல்லையே. இல்ல இல்ல, ஆண்கள் தான் பெண்களால் மாற முடியும், பெண்களால் ஆண்களா மாற முடியாது. நன்றி நன்றி. காதல் என்பது பொது உடைமை. ஒரு போல்டு அட்டெம்ப்ட் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கதை. போல்டுனா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு ரொமான்ஸ் காமிச்சு, இல்லை எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்றது செக்ஷுவாலிட்டியை காமிச்சு அதை வச்சு வியாபாரம் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதை. உணர்வுபூர்வமான காதல் கதைனா தன் பாலினர் ஈர்ப்பை பத்தி, அந்த காதலை பத்தி ஒரு அழகான ஒரு காவியமா ஜெயபிரகாஷ் எடுத்திருக்காரு. இது வந்து மேன்கின் ஃபிலிம்ஸ் ஜியோ பேபி சார் கிரேட் இண்டியன் கிச்சன் படமெல்லாம் எடுத்தவர். காதல் அப்படின்னு மம்முட்டி சார் நடித்த படம். எத்தனை பேர் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க? காதல் அப்படின்ற படத்துல மம்முட்டி சாரே நடிச்சார். அதுல வந்து அவர் தன் பாலின ஈர்ப்பாளராக இருப்பார். அதை வந்து கேவா சொல்லுவாங்க. அதை ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் ஜியோ பேபி வந்து ரொம்ப போல்டா மலையாளத்தில் எடுத்தாரு. காதல் வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூவா படமா அமைஞ்சுது மலையாளத்துல லாஸ்ட் இயர். அந்த மாதிரி ஒரு படம் தமிழ்ல வரலன்னு நம்மளாம் நிறைய பேசிட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் மலையாள சினிமால ரொம்ப அட்வான்ஸா எடுக்கிறாங்க, புதுமையா படம் எடுக்கிறாங்க, தமிழ்ல யாருமே எடுக்கிறது இல்லைன்னு வரும்போது இந்த படத்தை ஜியோ பேபி அவர்களும் மேன்கின் சினிமாஸ் ஜொமோன் எவ்ரிபடி அவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது ஒரு 1 இயரா ரொம்ப அவங்க வந்து எப்படியாவது இது மக்கள் மத்தியில கொண்டு வரணும், மெயின் ஸ்ட்ரீம் படமா மக்கள் மத்தியில போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது டிஸ்ட்ரிபியூஷன்ல அவங்க பிரச்சனை வரும்போது நான் இந்த படத்தை 1 இயர் முன்னாடியே கேட்டேன், நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு என் கையில இந்த படம் வந்து உங்கள் முன்னாடி வந்து சேர்ந்துருக்கு. இன்னைக்கு ஊடக நண்பர்கள்லாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது உண்மையிலே சரியான ஒரு டிசிஷன் தான் நம்ம எடுத்தோம். இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரது ஒரு சரியான முடிவா நான் பாக்குறேன். அதுக்கு ஊடக நண்பர்களுக்கு நன்றி. மக்கள் இந்த மாதிரி படைப்புகளை தமிழ் சினிமாவில் நீங்க வரவேற்றதான் புதுமையான முயற்சிகள் வரும். இல்லைன்னா நீங்க மலையாள சினிமா ஓடிடியில் டப்பிங்லையோ இல்லை சப்டைட்டிலோட தான் பார்க்கணும். தமிழ் சினிமா வளரணும், அடுத்த கட்டம் போகணும். புதுமையான படைப்புகள் மீண்டும் பல பேர்கிட்ட இருக்கு. அவங்கெல்லாம் வரணும்னா மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி படங்களை திரையரங்கில் போய் பார்க்கணும். அதுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய துணையா இருக்கணும். இப்போ இந்த படம் பார்த்து வந்த உடனே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடினதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு படைப்பை தான் நம்ம கொண்டு வந்திருக்குன்னு அதுக்கு ஜெயபிரகாஷ்க்கும் கலேஷ், லிஜோமோல், அனுஷா இங்க வந்திருக்காங்க, அனுஷா, ஸ்ரீ சரவணன், டேனி எல்லோருக்கும் என்னோட நன்றி. அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க அவ்வளோ பிரமாதமாக உழைச்சாங்க. வினீத் சார் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, நாங்கள் இவ்வளோ இது பண்ணோம், எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. ரோகிணி மேம் பற்றி சொல்லவே வேணாம். ஷி வாஸ் ஆல் அவுட் சப்போர்ட்டிங் த ஃபிலிம். எல்லோருமே அவங்க வந்து ஒரு டோட்டலான ஒரு எஃபோர்ட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களாம்
இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த எஃபர்ட்டுக்கான ஒரு ரெக்கக்னேஷனாக அங்கீகாரமாக பார்க்குறோம். இந்த படத்துக்கு இன்னும் பல அங்கீகாரம் வர எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நன்றிகள், உங்களுடைய இந்த வரவேற்புக்கு மிக்க நன்றி. ஜெயபிரகாஷ் பேசுவார். எல்லாமே சார் பேசி முடிச்சிட்டாரு. முன்னாடி வந்த சாரோட பேர் நம்ம கார்த்திக் சார் பேசிட்டாங்க. அப்புறமா பேர் தான் அவர் பேசுனது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆக்சுவலி அவர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஆன்சர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேற ஆக்சுவலி நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் எனக்கு பேசுறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே சார் சொல்லிட்டாங்க, ரிவ்யூவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லணுமோ படத்தில் சொல்லிட்டேன். இனி நீங்கள் என்ன கேட்குறதா தான் கேளுங்க. சாமுக்கு வந்து ஒரு 1 இயர் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல? பயந்தாங்க. என்னங்க 1 இயர் கண்டிஷன் கொடுத்தாருல, ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல சாம்? ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா, அவ வந்து இதுக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கா. அதனால தான் இந்த டாலோட கதையை சொல்கிறா. இது வந்து இன்னைக்கு இந்த 1 வருஷத்தில் மாற போகிறது இல்லை. நான் பிறந்ததே இப்படி தான், இவ்வளோ வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன், எனக்கு நண்டு பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்தது, நான் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள அந்த பேரை மீட் பண்ணப்போ தான் எனக்கு வந்து திருப்பியும் பழைய மாதிரி நான் ஆகினேன். இனிமேல் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் எல்லாம் சொல்லி பார்த்தேன், உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முத்தம் அவங்க செய்கிற அந்த அந்த காட்சி வைக்கிறதுக்கு காரணம் தான். வேற எனக்கு எந்த வழியுமே தெரியல உங்களுக்கு புரிய வைக்க அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணுறாங்க. படத்தில் நீங்கள் சொல்யூஷன் கொடுத்துறீங்களா சார்? சொல்யூஷன் கிடையாது சார், இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். டிஸ்கஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், புரிதலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். எதுவுமே எப்பவுமே வந்து தீர்வாயிடாது. இந்த படம் வந்து இன்னொரு படத்துக்கான தொடக்கம். ஆக்சுவலாக இப்போ வந்து அப்பா அம்மா ஒரு டைம் கேட்குறாங்க சார். ஆமா, எல்லாருமே வந்து இப்போ வந்து அதே வந்து ஒரு லேடியா இருந்தாலும் அவங்க டைம் கேட்பாங்க. இப்போ அப்பா அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த சிச்சுவேஷன்ல கேட்குறாங்க. ஏன் வந்து நீங்க வந்து அந்த அந்த டைம் பீரியட் கொடுக்க மாட்டீங்க? இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவுன்சிலிங் போலான்றாங்க. ஆமா, கவுன்சிலிங் போனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வார்த்தை, எங்களுக்கும் புரிதல் கிடைக்கும், உங்களுக்கும் புரிதல் கிடைக்கும்ன்றார். அப்போ கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, அடமெண்டா இருக்கிறாங்களே. இந்த மாதிரி மாறினா அவர் அடமெண்ட் ஆயிடுவாங்களா? இல்ல அப்படி கிடையாது. இதுல ஏன் அது அடமென்சி கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க வேணா கவுன்சிலிங் போகலாம், இவங்க கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்க இருக்கீங்க இதேதான். நாங்க என்ன கேக்குறோம்னா, இல்ல இல்ல அப்பா அம்மாக்கு அன்னைக்கு தெரியுது, அது கரெக்ட், புரிதலுக்காக அவங்க கேக்குறாங்க. கரெக்ட். அவங்க கவுன்சிலிங் போகலாம், இவங்கள கவுன்சிலிங் போகணும்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கு முன்னாடி வேற கண்டிஷன் வச்சுறாரு, 1 வருஷம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு. ஸோ அவர் வந்து இவங்களை மேனிப்புலேட் தான் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்கு ரிப்ளையா அவங்க சொல்றாங்க, சினிமா தரமா இருக்கு, இதனால பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இவ்வளவு நாள் நான் காத்து இருந்துட்டு இனிமேல் என்னால முடியாது, அவனால முடியல, அவ்வளவுதான். அந்த அந்த என்ன சொல்றீங்க, அந்த பிடிவாதம் ஏன்னா அது காதல்னால வருது. காதலிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிடிவாதம் இருக்கும். எஸ் எஸ் இல்லாம இல்ல. நான் சினிமா துறை ஓகே, இந்த ஸ்டோரி இது வந்து நம்ம படமா காமிக்கிறோம், இது வந்து இது இருக்காது. பட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு நிஜமா எங்கிருந்து யாராவது இந்த பேரை பாத்தீங்களா? இல்ல 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 வீட்ல அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல இல்ல அப்படி வீட்ல இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஓகே, நான் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் சொல்றேன். ஏன்னா முன்னாடி கேட்டது நான் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன், ஏன் இந்த கதையை பண்ணலாம். என் வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துன்னு வச்சுக்க, எனக்கு பையன் இருக்கான், பையன்ல பொண்ணு யாருக்காவது இப்படி நடந்திருந்தா 100% இந்த இதில் லக்ஷ்மி ரியாக்ட் பண்ண மாதிரியோ இல்லை வினீத் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் 100%. ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது, என்னோட உலகம் வேற. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன? அவங்கள வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்புறதோ, இல்லை ஆணவ கொலை பண்ணுறதோ, இல்லை அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லை என்ன சொல்கிறது, அவங்க வந்து வக்கரமான ஒரு அவங்களே நம்ம வந்து புரிஞ்சுக்காம சீப்பாக பார்க்குறதோ கிடையாது. புரிஞ்சுக்க நம்ம எப்போ வந்து முயற்சி பண்ணுறோமோ அப்போ தான் அன்பு, காதல், மனிதம் எல்லாமே ஆரம்பிக்கும். எப்போ நம்ம புரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ, மற்றவங்க சரியில்லைன்னு நினைக்கிறோமோ, அப்போவே எல்லாமே நின்றுடுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த கதையை நான் எழுத ஆரம்பித்தேன். தவிர இந்த மாதிரி ஒரு பேரை பார்த்து கிடையாது. இதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொன்னீங்க நல்ல கேட்டு பிரஸ் மீட்ல ஒன்று சொன்னீங்க, இது மாதிரி ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நான் ஒரு பார்டர்ல இருந்து ஆரம்பிச்சேன். நீங்க பார்டர் ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். அன்னைக்கு நான் சொன்னேன், அதனால தான் ரிப்பீட் பண்ணல. நீங்க சொன்னீங்க சரிங்களா, இது மாதிரி ஸ்டோரிலாம் பார்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல கட்டாயம் இல்ல அப்படி சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கடை முடுப்புறாங்களா பாலா சிலர் கடை முடுப்புறாங்கன்றாரு. இல்ல இல்ல டெஃபினட்டா அப்படி கிடையாதுங்க. இந்த கதை அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்தது, அதனால நான் அது சொன்னேன், அது உண்மையா நடந்தது. சார் போல்டா இந்த கிளைமாக்ஸ் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. அது கொஞ்சம் சமூகத்தில் விழிப்புணர்வு நானே கூட சொன்னேன். ஆக்சுவலாக இந்த கதையை இப்படி கூட இவரே 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமூகத்துக்காக அவங்க 2 பேரையும்
ஜாயின் பண்ண விட்டுறலாம்னு எங்கேயாவது தோணுச்சா உங்களுக்கு? ஏன் கேட்கறேன்னா அநியாயம் பாருங்க. சொல்லவா சொல்லணும்னு தோணுச்சா? பாவம். ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய தியாகியா இருக்காரு. அவரே 2 பேரையும் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ளார அவங்க 2 பேரும் ஒண்ணா வரல. அது வேற ஒரு கதையா இருக்கும். சரி, part 2. காதல் என்பது பொதுவுடைமை part 2. சார் எதை கேக்குறேன்? சார் கேக்குறேன். இருங்க உங்களுக்கு டைம் ஆகுது சொன்னீங்க பாருக்கு. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் ஓடி வருவாங்க கடற்கரையில. அனுஷாவும் நிஜோ மட்டும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்க மாட்டாங்க. மத்த பெண்கள் எல்லாம் ஆமா ஆமா. சோ இன்னும் சமூகத்துல அப்படிலாம் சில பேர் மறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய பேர். ஆமா ஆமா, அதுதான். அது ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஷார்ட்டா இந்த 2 பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து ஓபன் ஆயிடுச்சு. அவங்க மீதி பேர்லாம் மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சமுதாயத்துல இன்னும் வெளியில வர முடியாம தவிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள பசங்களை வந்து பேரண்ட்ஸ் ஏத்துக்கணும்னு நினைச்சா கூட அவங்க பயப்படுற ஒரே விஷயம் சுத்தி உள்ள சமூகம் என்ன சொல்லும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம புள்ள நம்ம பெத்து வளர்த்துட்டோம் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அன்பு தாங்க அதோட பெருசு. நீங்க உங்க குழந்தைங்க மேல அன்பு அதிகமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா மத்தவங்க சொல்றது பெருசா படாது. அதுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, மத்தவங்களுக்கு கிடையாது. உங்க பிள்ளைங்களுக்கு தான். குழந்தை மேல நம்ம வைக்கிற அன்பு அடுத்தவங்க பேசுற வார்த்தை சாகடிச்சிடும் சார் நம்மள. இல்ல, அதுதான் சார் சொல்றேன் நானு. அந்த அன்பு வந்து நிஜமாவே ரொம்ப பெருசாவும் உண்மையாகவும் இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து வெளியில இருந்து ஒருத்தர் அது பேசினானா உங்க பிள்ளைக்காக நீங்க வந்து அவங்கள பார்த்து பேச முடியும். உங்களால நெஞ்ச நிமிர்த்தி நிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரே நிமிஷம் இருங்க சார். இல்ல இந்த விஷயத்துல சாருக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் சார். என்னுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு வெகு க்ளோஸ் நண்பர் அவர் வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த படம் நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம், அதாவது வந்துட்டு இருக்கோம். நேற்று எனக்கு அவர் சொன்னார், ரொம்ப க்ளோஸ் நண்பர். அவர் வந்து திடீர்னு என்கிட்ட வந்து தகவலாக சொன்னார். அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் மகள் வந்து திருநம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டா, நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம். திருநம்பியாக இன்னைக்கு கன்வெர்ட் ஆயிருக்கா. அது பிறகு நாங்களாம் ஒரு கெட் டுகெதர்லாம் பண்ணுறோம், நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்னோட மகளோட சேர்ந்து படித்தவங்க. அவங்க திருநம்பியாகணும்னு ஆசைப்படும் போது அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வாங்க, நம்மலாம் வந்து பையன் பேர் சொல்கிறாங்க. இப்போ அவன் பையன் ஆகிட்டா, அவங்க கூட நான் வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணணும், நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே மனசார நினச்சேன் இந்த சமுதாயம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணல, அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு நான் ஒத்துக்கிறேன். இதுவரை நீங்கள் பெண்ணாக பார்த்த என் மகள் இனிமேல் ஒரு பையன், என் பையன் நீங்கள் வந்து பாருங்கள், மீட் பண்ணுங்க சொன்னாங்களே, அது பெரிய தொடக்கமாக போயிட்டு இருக்கும்போது இதுவும் அந்த மாதிரி ஒரு தொடக்கமாக தான் வரும். இந்த படம் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தானே தவிர இது எல்லாரும் மாறணுன்றதுக்காக கிடையாது. இது எல்லாரும் மாறணும், எல்லாரும் வந்து இதை ஏற்றுக்கணும், ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் பண்ணி. ஓகே சார், நீங்க ஒரு தயாரிப்பாளரா ஒரு நல்ல கருத்தை சமூகத்துக்கு விதைக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டீங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இதே சூழ்நிலை நம்ம உறவுகளுக்கும் நமக்கும் நடந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா. இப்போ ஒரே ஒரு சொல்லுங்க, சினிமாத்தனம் கிடையாதுங்க. வினீத் சார் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன், கேட்டு பார்ப்பேன். அவங்களுக்கான புரிதல் ப்ராப்பரா இருந்தது வச்சுங்களேன், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நீ வாழ நினைச்சேன்னா வாழ்மா தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வினீத் சார் அந்த கேரக்டர், தேவராஜ் கேரக்டர் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன், புரிந்துக்க ட்ரை பண்ணுவேன். எதனால இங்க கேட்டார் பார்த்தீங்களா, எதனால இந்த காரணம், ஏன் வந்து தன்பாலின் மேல ஈர்ப்பு வந்தது, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இதெல்லாம் நான் வந்து சைக்கலாஜிக்கலா ஏதாவது பண்ண முடியுமா, உனக்கு ஏதாவது விஷயம் இருக்கா. ஆனா ஜெயபிரகாஷ் இதுல அவ்வளவு அழகா முதல்ல சொல்லியிருக்காரு, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து தன்பாலின மேல தான் எனக்கு ஈர்ப்பு, பசங்க கூட பழகிறதுக்கு எனக்கு இதுவா இருந்தது, பெண்ணு கூட பழகிறதுக்கு கூச்சமா இருந்தது சொல்றா. அதாவது நான் பெண்ணு கூட பழகும் போது கூச்சமா இருந்ததுன்னு அர்த்தம் எனக்கு ஈர்ப்பு இருக்கு, நான் எப்படி போய் பழகிறதே தெரியல. ஆனா பையன் கூட நம்ம ஃப்ரீயா பழகிறப்பா, ஏன்னா பையன் கூட பழகும்போது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, சின்ன வயசுல இருந்து சொல்றா. அப்போ சின்ன வயசுல இருந்தே மனசார அப்படிதான் வாழ்ந்திருக்கான்னா அவளை போய் நீங்க புஷ் பண்ண முடியாது. நீ வந்து இல்ல தன்பாலின இருப்பில் பையனை போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு புஷ் பண்ண முடியாது இல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா நம்ம கிட்ட வளர்ந்துட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணு வாழ்ந்துட்டாலாம் பல விஷயங்கள் நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும். அதுதான் அன்புடைய வெளிப்பாடா ஜெயபிரகாஷ் சொன்னாரு. உங்க உண்மையிலேயே நீங்க நேசிக்கிறீங்கன்னா உங்க குழந்தைய அதை நீங்க ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துல என்னோட நண்பர் குடும்பத்தில் நடந்த மாதிரி நம்ம ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைய நம்முடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு நம்ம போனோன்றதான் இந்த படம் சொல்ல வர கருத்து. இந்த படம் வந்து இதை ப்ராபகேட் பண்ணல, இதுதான் பண்ணணும்னு சொல்லல, இதுதான் ரைட்டுன்னு சொல்லல. கடைசியில வந்து என்ன சொன்னாரு, இதுதான் சொல்யூஷன் சொல்லல. அவர் சொன்ன வந்ததுதான், இதை நீங்க உணர்வுபூர்வமா ஏத்துங்க, உணர்வுபூர்வமா அக்செப்ட் பண்ணீங்க. இதை எதிர்த்து அவங்கள வந்து ஒரு தள்ளி வச்சிடாதீங்க, நம்ம குடும்பமா நினைங்க, நம்ம பசங்களா நினைங்க, அவங்கள புரிஞ்சுங்கன்னு சொல்றதுதான் இந்த படைப்பினுடைய ஒரே நோக்கமா நான் கருதுறேன். அதுதான் ஜெயபிரகாஷனுடைய சக்சஸாவும் நான் பார்க்கிறேன்.